ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின ஒரு தரமான வீடியோ ப்ளஸ் விசித்ராவோட முகத்தரை கிழிந்த வீடியோ ப்ளஸ் நம்ம அர்ச்சனா ஒரு வாரம் கேப்புக்கு அப்புறமா விசித்ரா வச்சு செஞ்ச வீடியோ அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். காரணம், இந்த விசித்ராவோட பேச்சு நடவடிக்கைகள் நிறைய பேருக்கு இப்போ பிடிக்கல. குறிப்பாக விசித்ராவோட ரசிகர்களுக்கே பிடிக்கல. ஏதாவது ஒரு விஷயத்தை வந்துட்டு அவங்க மேலே வச்சுட்டாங்கன்னா போதும், அது கமல் சாராக இருந்தாலும் சரி, எல்லாரையும் வச்சு செய்கிறது இந்த அம்மாவுக்கு பொழப்பு. அப்போது யார் தான் வந்துட்டு சொல்கிற விஷயங்களை இவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ வீட்லேயும் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க போல இருக்குது. அவங்க ஹஸ்பண்ட் எது சொன்னாலும் அப்படி இல்லை கிடையாதுன்னு சொல்லுவாங்க போல இருக்குது. பசங்களும் அப்படி தான் சொல்லுவாங்க போல இருக்குது. என்னத்தை சொல்கிறதுன்னு நம்மளுக்கு ஒன்றும் புரியல. இங்கே வந்துட்டு அந்த விஷயங்களை கமல்ஹாசன் அவர்கள் எடுத்து வைக்கிறார். ஏன்னா இந்த பரமபதம் விஷயத்தில் நம்ம அர்ச்சனா வந்து சூப்பராக ஒரு மார்க் இந்த விஷயங்களை கண்டுபிடிச்சி பிக் பாஸ் கிட்ட சொல்லியிருப்பாங்க. பொலைட்டான வேலை அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவுமே நடக்கலை. இங்கே வந்து கமல்ஹாசன் அவர்கள் என்ன பண்ணார், அதை வந்துட்டு அப்படியே அழகாக எடுத்து வந்து நீங்கள் வந்து புதுசாக ஒரு பொருளையை கிளப்பி விட்ட மாதிரி ஒரு பிம்பத்தை மாற்றி புள்ளி கேங் பக்கம் நிக்சன், விஜயவர்மா, மாயா, பூர்ணிமா பண்ணுறது எல்லாமே கரெக்டுன்னு சொல்கிற மாதிரி செஞ்சு இவங்களை அழகாக கோத்து விட்டு போயிட்டார், இடவேளை விட்டுட்டு. அதுக்கப்புறம் விசித்ரா பொங்குறாங்க பாருங்க. எப்பா சும்மாவே விசித்ரான்னு பேர் எடுத்தாவே அவங்க காண்டாவாங்க. இதில் அர்ச்சனா இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க, இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ் எப்படி என்னை பற்றி சொல்லலான்றாங்க. அவங்க எதுக்காக சொன்னாங்கன்னா, கமல்ஹாசன் அவர்கள் இந்த குறும்படம் பிக் பாஸ் கிட்ட வந்து கேட்குற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். அப்போ ஒரு குறும்படம் போட்டுடலாமான்ற மாதிரி. அதுக்காக இவங்க என்ன நினச்சிட்டாங்க, ஒரு வேளை யாரும் செஞ்சுருக்காங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு, சரி முன்னெச்சரிக்கையாக நம்ம ஒரு விஷயத்தை வச்சிடலாம், நம்ம நோட் பண்ண விஷயத்த சொல்லிடலான்னு சொல்லிட்டு. சார் ஆனால் விசித்ரா அவங்க கையில் வந்து ஒரு நெயில் பாலிஷ் கலர் இருந்துச்சு, அதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேமிலி கலர் மாதிரி இருந்துச்சு. பட் டவுட்டு தான், எனக்கு தெரியாது சார், நான் அவங்க மேலே பழியும் போடலை அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி என்ன நினச்சிட்டாங்கன்னா, இந்த நெயில் பாலிஷ் விஷயத்தையே வந்து பிக் பாஸ் கிட்ட நம்ம அர்ச்சனா சொல்லிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க. இதுதான் நம்ம வந்துட்டு சொல்கிறது. முதலேருந்தே பார்த்தீங்கன்னா இவங்க எதையுமே புரிஞ்சிக்காமல் கேமையே முதல்ல புரிஞ்சிக்கல, அப்புறம் எப்படி அர்ச்சனாவை புரிஞ்சுக்க போகிறாங்க? இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அர்ச்சனா வந்து துஷ்டனை கண்டா தூரம் விலகிற மாதிரி இந்த விசித்ராவை கண்டா தூரம் விளைவிக்கிறது அவங்களுக்கு நல்லது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க பெரியவங்க, இவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், மதிப்பு கொடுக்கணும், அம்மா மாதிரி நினச்சி போகிறாங்க. ஆனால் ஒரு நேரமும் பார்த்தீங்கன்னா விசித்ரா அர்ச்சனாவை அசிங்கப்படுத்திட்டு தான் இருக்காங்க. இப்பவும் பார்த்தீங்கன்னா நீ கிறுக்குத்தனமாக பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அர்ச்சனாவுக்கு வந்தது பாருங்கள் டென்ஷனு பூச்சி வெளுத்துட்டாங்க பாருங்கள். நான் அங்கே வந்து ஜட்ஜாக இருந்தேன், இது என்னோடய கடமை, நான் அப்படி தான் பண்ணியாவேன், என்னை பற்றி நீங்கள் வந்து இதை சொல்லக்கூடாதுன்னு சொல்ல உங்களுக்கு உரிமை கிடையாதுன்னு வச்சு வெளுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் போகிற போக்க பார்த்தாங்க அந்த சண்டை நடக்கிற விஷயங்களை. உடனே மாயா என்ட்ரி கொடுக்குறாங்க. வந்துட்டு மேம் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நீங்கள் மாயாவனால் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். என்னென்னா கமல்ஹாசன் அவர்கள் மாயாமல் ஒரு குற்றச்சாட்டை வச்சாலும் ஆமாம் சார் அவ்வளோதான். யாராவது மற்றவங்க இவங்க மேலே குற்றச்சாட்டு வச்சாலும் அப்படி சிரிச்சுக்கிட்டே எதுவுமே பேசுறது கிடையாது. ஏன்னா ஏதாவது நம்ம பாயிண்ட்டை வச்சோன்னா அதுலேருந்து ஏதாவது கண்டிப்பாக நம்ம மேலே 7:30 கூட்டி உட்கார வச்சுருவாங்க. அதனால் நம்ம சைலண்ட்டாக இருந்துடும் சொல்லிட்டு சூப்பராக கிளவராக பயங்கரமாக அப்படியே விளையாண்டுட்டு போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கமல்ஹாசன் அவர்களோ இல்லை பிக் பாஸ் டீமோ அவங்க காதில் போயிட்டு இனிமேல் எதுவுமே பேசாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களான்னு கூட தெரியல. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், கமல்ஹாசன் சொன்னது படி விசித்ரா என்ன நினச்சிட்டாங்கன்னா, அர்ச்சனா வந்து விசித்ரா மேலே ஒரு பழியை போட்டு பிக் பாஸ் கிட்ட போட்டு கொடுத்தாமல் நினச்சிட்டு இருக்காங்க. பட் உண்மையிலே நடந்தது என்னென்னா, விசித்ரா தான் அர்ச்சனாவை அசிங்கமாக கிறுக்குத்தனமாக யோசிக்கிறேன்ற மாதிரி சொல்லி அவங்க மனசை ஹர்ட் பண்ணி கடைசியில் அர்ச்சனா வச்சு செஞ்சு விட்டாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி லூஸ் டாக்ஸு தொடர்ந்து இந்த விசித்ரா கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் கமல்ஹாசன் அவர்கள் இவங்களை பார்த்து எந்த வார்னிங் கொடுக்குறதே இல்லை. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.